வணக்கம். உங்களை அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த வீடியோ சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம மின்னோட்டவியல், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்துல ஒரு எம்சிக்யூ பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் சார் பார்க்கலாமா? ஒரு கம்பியின் மின்தடை R1 கேபிட்டல் ஆர். அந்த கம்பி உருக்கப்பட்டு அதன் நீளம் n மடங்காக ஆகிறது. என்ன சார் அர்த்தம்? முதல்ல அதனுடைய நீளம் வந்து கேபிட்டல் எல்னு வச்சுக்கிடுவோமே, உருக்கிய பிறகு n இன்ட்டு கேபிட்டல், அதான் கணக்கு இல்லையா? சரி, இப்போ கம்பியின் புதிய மின்தடை எவ்வளவு? புதிய மின்தடை என்னது? உருக்கப்பட்ட பிறகு மின்தடை எவ்வளவு? சரியா? அப்ப உருக்குவதற்கு முன்னாடி எவ்வளவு அதை பார்க்கணும், உருக்கிற பின்னாடி எவ்வளவுங்கிறத பார்த்தா அதுதான் விடை. சரியா? சரி, இந்த கேள்வி 2017ஆம் ஆண்டில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல வழக்கம் போல 4 ஆப்ஷன்ஸ், 4 தெரிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. நம்பர் 1 R by n, நம்பர் 2 n squared into r, மூணாவது r by n squared, நாலாவது nr. எது சார் சரியான விடை? நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கம்பியினுடைய மின்தடை என்று சொன்னால் r is equal to rho l by a. அப்ப இந்த இடத்துல உருக்குவதற்கு முன் மின்தடை வந்து r is equal to rho l by a. l என்னது சார்? கம்பியின் நீளம். ஏ என்னது சார்? குறுக்கு பரப்பு. குறுக்கு பரப்புன்னா என்ன சார்? கம்பிக்கு ஒரு ஆரம் இருக்கும் இல்லையா, ஆர், அதை பையார் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஒரு பரப்பு வரும் இல்லையா, அது குறுக்கு பரப்பு. அந்த குறுக்கு பரப்பு. ஓகே, இப்போ ரோ என்பது என்னது சார்? அந்த கம்பி எந்த பொருளால் உருவாக்கப்பட்டதோ அந்த பொருளுக்கான மின்தடைகள். அந்த பொருளுக்கான சொல்லும் பொழுது உருக்குவதற்கு முன்பும் உருக்குவதற்கு பின்னும் அதற்கு ஒரே வேல்யூ தான், ஒண்ணு போல தான். சரியா? ரைட், ஓகே. இப்ப உருக்குவதற்கு முன் மின்தடை R is equal to rho l by a, உருக்கப்பட்ட பின் மின்தடை R dash. அது என்ன சார் ஃபார்முலா? ரோ மாறாதுன்னு சொன்னேன் இல்லையா? புதிய நீளம் L dash, புதிய குறுக்கு பரப்பு A dash. அப்ப இந்த L dash A dash எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். L dash எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அந்த பாருங்க, உருக்கப்பட்ட பின் கம்பியின் நீளம் வந்து L dash is equal to n into L. எப்படி சார் போட்டிருக்கோம்? நீளம் n மடங்காக ஆகிறது. அப்ப n. சரியா? சரி சார், குறுக்கு பரப்பு என்ன சார் ஆகும்? அதை பார்க்கலாம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்னா, அதற்கு ஒரு விஷயம் நாம